ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி வந்து அடை தோசை தான் செய்ய போகிறோம். அடை தோசை செய்யுது எப்படின்னு பார்ப்போமா. என்னோடய ஸ்டைலில் 1 கப்பு நிலக்கடலை, 1 கப்பு கொண்டக்கடலை, 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு செங்கல்பட்டு அரிசி, 1 கப்பு சிறுபயிறு, 1 கப்பு பெரும்பயிறு, அதுக்கப்புறம் வந்து 4லேருந்து 5 பச்சை மிளகா போட்டு ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா இந்த மாதிரி நல்லா ஊறி போய் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது கூட வந்து உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இல்லாட்டா பெரிய வெங்காயம் எதுனாலும் சேர்த்துடலாம். இதில் வந்து கொஞ்சம் நான் முருங்கை இலை சேர்த்துருக்கேங்க. ஏன்னா பிள்ளைங்க வந்து முருங்கை இலை கூட்டு வந்து வச்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் முருங்கை இலை ரொம்ப நல்லதுனால எப்படி சேர்க்கலாம்னு சொல்லி ஏதாவது ஒரு இதில் வந்து முருங்கை இலை சேர்த்துருவேன். அதனால் ஒரு கைப்பிடி முருங்கை இலையும் சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து அதுக்கப்புறம் தோசை ஊற்றி எடுத்தாங்க. தோசை ஊற்றி எடுத்த பிறகு தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் அழகாகவும் இருந்து, நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே சுட்டு கொடுங்க. சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் வந்து தொட்டுக்கிட வந்து தக்காளி சட்னி தாங்க வச்சுருந்தேன். தக்காளி சட்னி வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்து, தோசை பிஞ்சிடுச்சுங்க. முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன மாதிரி ஆயிடுச்சு. 2வது தோசை வந்து ரொம்ப அழகாக வந்துச்சு. சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப அருமையாக அழகாக இருந்து, இதில் வந்து நம்ம வந்து ஜீரகம் சேர்க்கணும். நான் ஜீரகம் சேர்க்க மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கிச்சனில் வந்து நீங்கள் ஸ்டவ்வோடு சமைக்கையில் லவ்வோடு சமைச்சா இன்னும் நல்லாயிருக்கும்.